வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் சிறப்பு பதிவு பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதனுடைய வரிசையில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு குருமங்களம் ஏற்படக்கூடிய நேரம், குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த 42 நாட்கள். இந்த 42 நாட்கள் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே சேனலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுடைய ராசி சம்பந்தப்பட்ட ஒரு ஆன்மீக பரிகாரம், தெய்வ வழிபாடு எல்லாமே சொல்லியிருப்போம். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 42 நாட்கள் இந்த யோகமான நாட்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. ஜூலை மாதம் 13ஆம் தேதி மேஷ ராசியிலிருந்து செவ்வாய் பகவான், மங்களக்காரனாகிய அந்த செவ்வாய் பகவான் ரிஷபராசிக்கு சஞ்சரிக்கிறார். அவர் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரையில் இந்த ரிஷபராசியில் இருக்கும்போது இந்த குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். இந்த மாத கிரகங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் சஞ்சரிக்கும் போது, கோச்சார நிலவரப்படி சஞ்சரிக்கும் போது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். ஆனாலும் இந்த மாதிரியான யோக மாதங்கள் வரும்போதுதான், இந்த மாதிரியான குருமங்கள யோகம், அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரமங்கள யோகம், இந்த மாதிரியான யோகம் வரக்கூடிய நாட்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் சொல்லும் போதும் அந்த ராசி அன்பர்கள் எங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்னும் தீரவே மாட்டேங்குது, இன்னும் மேலும் மேலும் தான் எங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரியான யோகமான நாட்கள் ஏற்படும் போதுதான் அந்த நீண்ட கால பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசியிலேயே உங்களுக்கு அந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறார். உங்க ராசியில சந்திரன் வேற இருக்கிறார். அப்படி இருக்கும்போது குருமங்கள யோகம், அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரமங்கள யோகம், இந்த 2 யோகங்களும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய நாட்கள் தான் இந்த 42 நாட்கள். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வளவோ அவமானத்தையும் நஷ்டத்தையும் அசிங்கத்தையுமே மட்டும் சந்திச்சிட்டு இருக்கிற இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு, நீண்ட வருடங்களுக்கு பிறகு, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்த இந்த ரிஷபராசி அன்பர்கள் இப்போதான் ஒரு 5 வருஷமாக தான் நிறைய ஒரு மாற்றங்களை சந்திச்சிட்டே இருக்கிறீங்க. தொழிலில் இடைவிடாத பிரச்சனைகள், இடைவிடாத ஒரு கஷ்டங்கள், தொழிலில் இடைவிடாத ஒரு நஷ்டங்கள் எல்லாமே சந்திச்சிட்டு இருக்கிற இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய இந்த 42 நாட்களில் தொழிலில் ஒரு நிறைய வருமானம் வருவதற்கும் இடைப்பட்டு இருந்த, அதாவது பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருந்த அந்த தொழிலாகப்பட்டது மந்தமாக இருந்திருக்கும். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருப்பீங்க, உங்களுடைய தகுதிக்கு மீறி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருப்பீங்க. சொந்தக்காரங்க கிட்ட இருந்து, அடுத்து உறவினர்கள் கிட்ட இருந்து, அடுத்து நண்பர்கள் கிட்ட இருந்து, இந்த மாதிரியான பலவிதமான இடத்துல இருந்து தனியாக வட்டிக்கு வாங்கி இப்படி நிறைய சோர்சஸ்ல இருந்துலாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் அந்த தொழிலாகப்பட்டது ஒரு ஒரு சூழ்நிலையை சந்திக்கின்ற நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துலலாம் இருந்திருக்கும். எவ்வளவோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியாச்சு, இன்னும் இந்த தொழிலில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, எனக்கு எப்போதான் விடிவு காலம் வரப்போகுது அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில், இந்த 42 நாட்களில் அதற்கு உண்டான மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது. எப்படி மாற்றங்கள் உங்களுக்கு தரப்போகுது, இது நாள் வரைக்கும் எதுவுமே செய்யலையே, எங்களுக்கு எப்படி மாற்றங்கள் நடக்கும், அதுவும் இந்த 42 நாளில் எங்களுக்கு கிடைச்சிருமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு தசாபுத்தி முழுவதுமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரகங்களாக இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த 42 நாட்கள்ல உங்களுக்கு தொழிலில் வளர்ச்சி முழுமையா கிடைக்க போகுது. அது தவிர உங்களுக்கு மறைவு தசாபுத்தி, தேவையில்லாத தசாபுத்தி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுல அந்த ஜாதகத்தை நீங்க முதல்ல ஆய்வு செய்யணும். நீங்க நடக்கலன்னு ஒரு பக்கம் புலம்புனாலும் அந்த ஜாதகத்தை முதல்ல ஆய்வு செய்துக்கோங்க. ஏன் நம்ம தொழில் இப்போ 1 வருஷம் 2 வருஷம் அந்த தொழிலில் நீங்க இடர்
இடர்பாடுகளை சந்திக்கலாம். தொடர்ந்து 5 வருடங்களுக்கு மேலாக நீங்க அந்த தொழில்ல பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கிறீங்கன்னாலே அங்க உங்களுடைய ஜாதகம் கோளாறாக இருக்கிறது தான் அர்த்தம். அதற்கு எந்த விதமான நீங்க ஒரு தொழிலையும் சொல்லி பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில சந்து பொந்து எல்லாருமே தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. சின்ன பசங்கள்ல இருந்து வயதானவர்கள் வரை அவர்களுக்கு தெரிந்த திறமையை வைத்து தொழில் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கும் அந்த கிரகங்களும் சரி அந்த தெய்வங்களும் சரி அவர்களுக்கும் படி அளந்துட்டு தான் இருக்கு. அந்த நேரத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் 5 வருடங்களுக்கு மேலாக உங்களுடைய தொழில் சரியில்லைன்னா கண்டிப்பா உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து தான் தீர வேண்டும். அது தவிர உங்களுக்கு வேற எந்த விதமான மாற்றங்களுமே நடக்காது. இந்த நல்லா இருக்கு, உங்களுக்கு சுக்கிர தசையோ ராகு தசையோ இல்லை உங்களுக்கு ஒரு புதன் தசையோ நடக்குதுன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த ரிஷபராசி அன்பர்கள் வேலை இல்லாதவர்களுக்கும் சரி வேலையில் இருக்கக்கூடிய தனியார் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் சரி இந்த 42 நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய நேரம். ஏன்னா இந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் லாபஸ்தானாதிபதி, அடுத்து பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதியும் கூட. உங்களுக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அஷ்டமாதிபதியும் கூட. தேவையில்லாத பிரச்சனைகள் மூலமாக உங்களுக்கு வேலையை விடுவதற்கும் அந்த வேலையை விட்ட உடனே வேலை கிடைப்பதற்கும் ஒரு சாதகமான வாய்ப்புகள் இருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்திற்கு முன்னாடியே ஜூன் 25க்கு மேலேயே பார்த்தீங்கன்னா உங்க வேலையை விட்டுருப்பீங்க. ஏன்னா வெளிநாடு வாய்ப்புகள் எனக்கு வரப்போகுது, நான் இந்த 1 மாதம் இருந்து என்னுடைய டேலண்டெல்லாம் நல்ல ஒரு திறமைகளை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சி வேலையை விடுவீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதற்குண்டான வாய்ப்புகள் எதுவுமே உங்களுக்கு வராது. ஒரு 10 நாளில் உங்களுக்கு ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த குருமங்கள யோகம் இருக்கிறதுனால எப்படியும் உங்களுக்கு அந்த ஆகஸ்டுக்குள்ளே நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், மெயினாக சொல்ல போனால் ரிஷபராசி அன்பர்கள் அரசாங்கத்தில் கலைத்துறையில் நிறைய பேர் இருக்கிறீங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயத்துறையிலையும் நிறைய பேர் இருப்பீங்க. அதே மாதிரி அந்த கார்ப்பரேஷன் ஒர்க்லையும் நிறைய பேர் இருப்பீங்க ரிஷபராசி அன்பர்கள். அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த 42 நாட்களில் உங்களுடைய கடனுடைய அளவு அதிகமாக இருக்குங்க. உங்களுக்கு வர வேண்டிய அந்த வருமானம், அதாவது வரக்கூடிய வருமானம் பார்த்தீங்கன்னா செலவுக்கும் குறைவாக தான் இருக்கு. எவ்வளோ வருமானம் பார்க்குறீங்களோ அதற்கும் குறைவாக தான் உங்களுக்கு வருமானம்ன்றது வந்துட்டு இருக்குது. அதனால இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரசாங்கம் மூலமாக வருமானம் வருவதற்கும் உங்களுடைய கடன்களை அடைப்பதற்கும் உண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. குடும்பம் சம்பந்தமான பிரிந்த உறவுகள் எல்லாருக்குமே அங்க சேருவதற்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்வில் ஒரு கசப்பான அனுபவத்தை சந்திச்சிட்டு இருந்த இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த களத்திர ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால மறுமண வாய்ப்புகள் தேடி வருவதற்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறீங்கன்னா ஒன்று சேர்வதற்கு உண்டான ஒரு நேரமாகவும், டைவர்ஸ் ஆன தம்பதியர்களுக்கு மறுமணம் நடைபெறுவதற்கும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்க போகுது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. குரு பகவான் அவங்க ராசியிலேயே சஞ்சரிக்கிறதுனால குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அதிகமான இருக்கக்கூடிய ராசி என்பர்கள்னா இந்த ரிஷபராசி என்பர்கள் தான். சில பேர் குழந்தை பாக்கியமே இல்லை எங்களுக்கு, ஆனாலும் எங்களுக்கு குழந்தை பெற்றெடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு, டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்லிட்டாங்க குழந்தை பாக்கியம் இல்லைன்னு, நாங்கள் தத்தெடுக்கலாமா இல்லை வேற வாடகை தாய் மூலமாக குழந்தை பாக்கியம் பெற்றெடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறவர்களுக்கு இந்த குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய நாட்கள் மிக அருமையான நாட்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதற்குண்டான முயற்சிகள் எல்லாமே செய்வது ஒரு சாதகமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த குருமங்களம் ஏற்படக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்கள் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு தெய்வம் பார்த்தீங்கன்னா நீங்கள் காஞ்சி மகா பெரியவரை வழிபாடு பண்ணணும். காஞ்சி மகா பெரியவர், கணக்கன்பட்டி சுவாமிகள், இந்த மாதிரியான ஜீவ சமாதி வழிபாடு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு
கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். தெய்வ வழிபாடுன்னு சொல்லியாச்சுனாலே நீங்கள் அந்த கோயிலுக்கு சென்று 4 தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணணுமே தவிர சும்மா நானும் வழிபட்டேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒரு நாள் சென்று வியாழக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமையோ சென்று அந்த ஜீவ சமாதி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அதாவது விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல திருப்பங்கள் கிடைப்பதற்கு இந்த 42 நாட்கள் ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய ஜாதகத்துல தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.